வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, நெறைய நண்பர்கள் எனக்கு தொடர்ச்சியா வந்து சீடு அனுப்பிட்டே இருக்கிறீங்க. நானுமே பதிலுக்கு எல்லாருக்கும் நிறையா வந்து சீட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். என்னென்ன சீட்ஸுன்ட்டு இன்றைக்கி வரிசையாக அனுப்பின நண்பர்களுக்குமே வந்து நன்றி சொல்லிவிட்டு என்னென்ன சீட்ஸுன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து வரும் நாட்களில் அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன்னு அதையுமே நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா பாதியிலே நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா சில கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. வீடியோஸ் பாதி பார்க்குறாங்க, பாதி வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால இடையில வந்து நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் சீட்ஸ் அனுப்பும்போது அவங்க வந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கோபம்ங்கிற சிஸ்டர் வந்து திருச்சியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஏதோ ஒரு சீட்ஸ், அது என்ன சீட்ஸ்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழரசின்னு ஒரு சிஸ்டர் திருச்சியிலேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. என்னென்ன விதைகள்னாக்கா சொரக்காய் விதை, அப்புறம் பூச்செடி, அப்புறம் நிறைய சீட்ஸு, பால்சம் விதைகள், அப்புறம் வந்து சங்குப்பூ அடுக்கு, சிங்கிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொத்தவரை, வாடாமல்லி அப்படின்னு நிறைய சீட்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு பகிர்ற அளவுக்கே நிறையவே கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்து பால்சம் சீட்ஸ் வந்து கொஞ்சமாக இப்போ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற விதைகளை மட்டும் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பால்சம் விதை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா உடனே எனக்கு பால்சம் விதைகள் கொடுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோஸ்பின் ராணின்னு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க செடிகள் விதைகள். ஏன்னா அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பிளான்ட்டாக அனுப்புனனால அவங்களுக்கு ஒரு சில விதைகள் கொடுக்கலான் இருக்கிறேன். அப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து எனக்கு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். எனக்கு அது வந்து நான் கேட்டிருந்தேன், யூடியூப்லேயே கேட்டிருந்தேன், சிறகவரை கொடி உருளை இருந்தால் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதனால் அவங்க வந்து சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பி தந்தாங்க. அவங்களுக்கு என்னோட குறிப்பிட்ட ஃப்ளவர் சீட்ஸு, வெஜிடபிள் சீட்ஸுமே நான் அனுப்பி வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விதைகள் அவங்க ஷேர் பண்ணது இல்லாமல் எனக்கு இன்னுமே சீட்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறேன்ட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜோஸ்பின் ராணின்னு சிஸ்டர், அந்த சிஸ்டர் வந்து எனக்கு நெய் மிளகாய் நான் 4-5 வாட்டி நெய் மிளகாய் போட்டிருந்தேன். ஒரு வாட்டி கூட வரல. அந்த சிஸ்டரே எனக்கு ஒரு முழு மிளகாய் விதையோடு அனுப்பியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் விதைகள் மட்டும் போட்டிருந்தேன். எனக்கே இந்த வாட்டி வரலன்னதும் நம்பிக்கை அப்படியே விட்டு போச்சு. சரி பரவாயில்ல, காசு போனாலும் எனக்கு அமுச்சு விடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து 3 செடிகள் வச்சுருந்தாங்க. 3 செடியுமே எனக்கு அமுச்சு விட்ருந்தாங்க. ஒரே தொட்டியில் 3 செடிகள் வச்சுருந்தாங்க. அதை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியுமே அவங்க வந்து காசு எனக்கு வந்து பே பண்ணி ₹50 ₹60 பே பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்காக வந்து எனக்கு அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனால் அவங்க ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட கேட்டது. அதனால் அதுவுமே அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் கேட்டு விசாரித்து அனுப்பணுன்னு இருக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் வளர விட்டுட்டு உடனே பிரித்து வைக்க வேணாம். வரும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி ஹீட்டில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே காத்தாட ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளைமேட் கொஞ்சம் மாறினதும் பிரித்து வைக்கலான் இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜோஸ்பின் ராணி, காரைக்குடியிலேருந்து எனக்கு இவ்வளோ பெரிய அழகான கிஃப்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த சிஸ்டர் ஏற்கனவே எனக்கு சீட்ஸுமே அனுப்பியிருக்காங்க. ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷம். நெய் மிளகாய் சீட்ஸ் வந்து அதாவது நிறைய வந்து நெய் மிளகாய் சீட்ஸ் போட்டு எனக்கு வரதே கிடையாது. நிறையா ஆனால் ஆசையாக இருக்கும். குண்டு குண்டாக அழகாக வந்து அந்த நெய் வாசனை அடிக்கும்பாங்க. அரை மிளகாய் போட்டாலே நெய் வாசனை அடிக்கும்பாங்க. எனக்கு அதை அனுப்பி கொடுத்து ரொம்ப, அது 1க்கு 3 அனுப்பி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்பீஸ்வரின்னு ஒரு சிஸ்டர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. நிறைய கொத்தவரை, அப்புறம் பழவெள்ளரி அனுப்புனாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லிலேயே 2 வகை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சில்லின்னு தெரியல, கேட்கணும் சிஸ்டர்கிட்ட. மணப்பாறை கத்திரி, அப்புறம் வெண்டை, அப்புறம் லாங் பீன்ஸு, அப்புறம் நிறைய இது மாதிரி விதைகளை வந்து அனுப்பியிருக்காங்க.
பல வெள்ளரி நிறையாவே அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ரொம்ப அபூர்வமான வெரைட்டி. நான் உங்கள் சிஸ்டர் வந்து யூடியூப்பில் நம்மளோட குரூப்பில் தான் இருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து குட்டி குட்டியாக அழகாக பழுத்து வெடித்து போய் அந்த தட்டில் வச்சுருப்பாங்க. நான் ஆனால் கேட்க எனக்கு கூச்சமாக இருக்கும் இல்லையா, அதனால நான் கேட்க மாட்டேன். சரி இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்ப்பேன். அப்புறம் அவங்களே வந்து எனக்கு சீட்ஸ் அனுப்புகிறேன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. நான் சரி ஓகே அனுப்புங்க அப்படி சொல்லிட்டேன். யாராவது வந்து அன்பாக வந்து நமக்கு பிடிச்ச பரிசு அனுப்புகிறேன்னு சொன்னாக்கா வேணாம் நான் சொல்லுவேன் ஓகே அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதில் என்னன்னாக்கா அந்த சிஸ்டரோட பேப்பர் வந்து எங்கே வச்சேன்னு தெரியல. அதை பார்த்து அது இவங்களோட நேம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இது என்னென்ன விதைகள் அவங்களுக்கு என்னென்ன விதையை அனுப்ப போகிறேன்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான விதைகள்லாம் அனுப்பி அதோட பேருமே வந்து அனுப்பியிருந்தாங்க. மறுகொன்று அப்படின்னு என்னமோ புரியல. துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், வயிறு சார்ந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லதுன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையா அவங்களுமே பார்த்திங்கனாக்கா சூரியகாந்தி சீட்ஸு, அதுக்கப்புறம் வாடாமல்லி சீட்ஸு அப்படின்னு இன்னும் ஒரு குட்டி குட்டியாக உள்ள ஒரு 2 வகையான விதைகளுமே இருக்குது. அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்பணுன்ட்டு இருக்கிறேன். அவங்க வந்து என் நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். திருவாச்சியிலேருந்து அனுப்பின சிஸ்டர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்னோடய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்கள் நேம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து அது மறந்து போச்சு. ஃபங்க்ஷன் பிஸி பத்தாதுக்கு பயங்கர டென்ஷனு. அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு மலர்விழிங்கிற ஒரு சிஸ்டர் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் போன வாட்டி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து லாங் பீன்ஸும் கொடி உருளையும் கொடுக்குறவங்களுக்கு 20 வகையான விதைகள் அனுப்பித்தாரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த சிஸ்டர் எனக்கு வந்து 3 கொடி உருளையும் ஒரு வந்து ஃப்ளவரோட கிழங்குமே எனக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய வந்து அப்புறம் வந்து என்ன கட்டிங்ஸு, கோவக்காய் கட்டிங்ஸு. எனக்கு கோவக்காய் கட்டிங்ஸு ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கொடுத்து வச்சு எனக்கு வரவே இல்லை. அந்த கோவக்காய் கட்டிங்ஸு அதுக்கப்புறம் கொடி உருளையெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அதில் பார்த்தா ஒன்று அழுகி போயிடுச்சு, ஒரு மாதிரி புதக்குன்னு இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ஒன்று பூமியில் வச்சுட்டு ஒன்று மாடி தோட்டத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். அப்புறம் என்னோடய பொண்ணோட ஃபங்க்ஷனுமே சூப்பராக வந்து கிராண்டாக முடிஞ்சுது. நிறையா நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க உங்கள் பொண்ணோட ஃபங்க்ஷனோட வீடியோவை வந்து யூடியூப்பில் போடுங்கன்னு. ஏன்னா இப்போ என்னோடய பொண்ணோட ஃபங்க்ஷனை யூடியூப்பில் போடணுன்னா நிறைய நண்பர்கள், நிறைய உறவுக்காரங்கெல்லாம் கலந்துருப்பாங்க. அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து வீடியோவில் போட முடியாது. ஃபங்க்ஷன் சூப்பராகவே கிராண்டாகவே நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து என் பொண்ணை வாழ்த்துனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னென்னா நம்ம ரொம்ப நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எதிர்பார்த்து அன்பாக நம்ம கூட நிற்கணுங்கிற சில உறவுகளாக இருந்தாலும் சரி, வரலைங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் சின்ன கஷ்டங்கள் இருந்தது. வந்தவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக போனாங்க. நாங்கள் முக்கியம்னு வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட எல்லா உறவுக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஃபங்க்ஷன்னாவே 99% வந்து எல்லாருமே நமக்கு வந்து நம்மளோட ஃபங்க்ஷனை பார்த்து சந்தோஷப்படுற உறவுகள் இருந்தாலும், ஒரு சில அந்த 99% வந்து நல்ல உறவுகள் இருந்தாலும், ஒரு சில உறவுகள் நம்ம வளர்ச்சியை பார்த்து போராமப்படுறவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுமே இங்கே வரதான் செய்வாங்க. வந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு நம்மளோட ஃபங்க்ஷனை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சண்டை இழுக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடு வரும்போது அந்த 99% உள்ள நண்பர்களையும் சொந்தங்களையும் மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர, நம்ம வளர்ச்சி பிடிக்காமல் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பார்த்து நம்ம வந்து வச்சு பார்த்து ரசிக்கிற ஒரு உறவுகளுக்காக நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறத ரொம்பவே தெளிவாக இருக்கேன். இதே வந்து நான் பழைய ஒரு மாலினியாக இருந்திருந்தாக்க
கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்பவே கண் கலங்கி ரொம்பவே அழுதுருப்பேன். அந்த காயங்கள் மாறுறதுக்கே எனக்கு வந்து மாத கணக்குகள் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நான் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இப்போ என்னன்னாக்கா வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டம், நல்லவர்கள் கெட்டவர்கள், போராமை குணம் உடையவர்கள், நம்ம வளர்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளை தூக்கி விடுறவங்கன்னு நிறைய பார்த்து பார்த்து இப்போ ஒரு பக்குவம் வந்துடுச்சு. நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து அளவச்சு பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கங்கும்போது, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளை பிடிக்காத ஒரு நபர்களுக்காக நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் அழக்கூடாது, எக்காரணம் கொண்டும் வந்து அவங்கள பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நான் நிஜமாவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நம்ம வேணும், நம்ம மேலே அன்பு கொண்டவர்களாக இருந்தால் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளோட ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷனாக எடுத்து கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க. அதுவே நம்ம வந்து வளர்றதையோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதையோ பார்த்து பொறாமைப்படுறவங்களா இருந்தாக்க அவங்களுக்காக எக்காரணம் கொண்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு துளியும் கூட கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா இது மாதிரி நபர்களுமே நம்ம சொந்தங்களில் 100ல் ஒருத்தங்க இருக்க தான் செய்வாங்க. அந்த 100ல் ஒருத்தங்களுக்காக 99 நபர்களையுமே நம்ம ஒரு நேரத்தில் வெறுத்தாலும் ஒரு வயது முதிர அனுபவங்கள் கிடைக்க அப்பொழுது நமக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வரும். சரி, ஓகே, இந்த விஷயத்துக்காக எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, எல்லாருமே வேணும், நம்மளை கஷ்டப்படுத்தின அந்த ஒரு உறவை மட்டும் நம்ம தள்ளி வைக்கணுங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவோம். நானுமே அப்படி தான், என்னை கஷ்டப்படுத்தி என்னை வேணாங்கிறவங்கள நான் கண்டிப்பாக என்றைக்குமே தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் அவங்களுக்காக நல்லது பண்ணினாலும் ஓடி உழைச்சாலும் நம்ம 10 ரூபா கொடுக்குற இடத்துல 5 ரூபா கொடுத்துட்டு பிரச்சனை அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு நினச்சி பிரச்சனை பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு நபர்களை நம்ம வந்து ஒரு தூசியாக கூட நினைக்கக்கூடாது, தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, பாய்.